இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ அப்பா வரமாட்டாரா? ராகவா, நீங்க போயிட்டு வாங்கடா. இல்ல அத்தை, அப்பா வராம நாங்க மட்டும் தோக்க போற இடத்துக்கு எப்படி வருவாரு? எவ்வளோ பெரிய அவமானம். போற வர நண்டு செண்டெல்லாம் சீண்டும். அதெல்லாம் பார்த்தா மனுஷன் நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துருவாரே. இந்த வீட்லயே இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. அமைதியாடுறா. இந்த ரோட்ல போகும்போது காரணமே இல்லாம ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் நம்ம பைக்கை துரத்திட்டே வரும், ஞாபகம் இருக்கா? அதுவே பைக் ஸ்டாண்டை போட்டு கல் எடுத்தோம்னா தெரிச்சு ஓட்டிடும். அந்த மாதிரி தெருநாய்க்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு கூடாதுடா. எப்படி பேசுறான் பாத்தியா? வன்மத்துல பேசுறானுங்கம்மா, அதெல்லாம் நீ கண்டுக்காத. எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவன் கடை அந்தரத்துல பறக்க போகுதுன்னு மட்டும் பாரு. மா, ஆர்த்தி கரைச்சு ரெடியா வை. உன் மக பிரசிடென்டா வரேன். வரட்டா? பாய். மேலதாளம், தாரத்தப்பட்ட, பட்டாசு, மாலை எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. பக்காவா ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல எலெக்ஷன் முடிஞ்சிரும். யார் ஜெயிச்சான்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இங்க சில பேருக்கு காது கிளியர் அளவுக்கு அடிக்கணும், புரியுதா? அதெல்லாம் தடபுடலா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேனே. இவன் வேற தேவையில்லாம வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். அப்புறம் கார்த்தி, நீ ஒன்றும் பயப்பட வேணாம். என்ன, நான் தலைவரானா சங்கத்தில் இருக்க உங்க கடையை ஒன்றும் தூக்கிட மாட்டேன். எப்பயுமே ஆதரவு உனக்கு தான், சரியா? ஏன்னா நீ இப்போ ஒன் ஆஃப் த பார்ட்னர்ல, அதுக்கு தான் சொல்றேன். கொசுவை யாராவது அடிங்கடா. எங்க டேடி வரல? டேய் போடா. ஓ, வீட்டில் இருக்காரா? சரி சரி சரி. ஜெயிச்ச உடனே டேடி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் ஆசீர்வாதம் வாங்கணும். பார்க்கலாம் போ. தம்பி, எங்க எல்லாரும் ஓட்டு உங்களுக்கு தான், கவலைப்படாதீங்க. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அப்பா வரலையா தம்பி? இல்லண்ணா, வரல. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் நீங்க தான் பிரசிடென்ட். வீரா, இவங்கெல்லாம் சிறு குறு வியாபாரிங்க மாறா. இவங்க எல்லாருமே ஓனர்ஸ் தான், எல்லாருக்குமே ஓட்டு இருக்கு. அது புரியுது. ஆனா அவங்க பணம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதே மீறி நமக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அதுதான்டா விசுவாசம். ஓ, வணக்கம் தம்பி. காசுக்கு விலை போறதுக்கு நாங்க என்ன கொத்தடிமைகளா? வியாபாரிகள். ஐயா எங்களுக்கு வாழ்க்கை மட்டும் கொடுக்கல தம்பி, வாழறதுக்கு சுயமரியாதையும் கத்து கொடுத்துருக்காரு. ரோட்ல கடை போட்டிருக்க எங்களுக்கெல்லாம் அடையாளமே கிடையாதுப்பா. எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தது ராமச்சந்திர ஐயா தான். அவருக்கு துரோகம் பண்ணுவோமா நாங்க? பணத்தை வாங்கிட்டு அவருக்கு துரோகம் பண்ணா தலைமுறைக்கு அந்த பாவம் எங்களை சும்மா விடாதுப்பா. ஐயா, எங்க கையில காசு இல்லைனாலும் மனசுல பாரம் இல்லை. அடுத்த நிம்மதியா தூக்கம் வரும். நீ தைரியமாரு, நீ தான் ஜெயிப்ப. நம்ம செஞ்ச நல்லது என்னைக்குமே நம்மள கைவிடாது மாறா. உள்ள போங்க. சரி தம்பி, போடுங்க. வாங்க. நடைபெற்ற தேர்தலின் முடிவுகள். முதல் சுற்றின் முடிவு, விஜி 150 வாக்குகள், மாறன் 120 வாக்குகள், சூர்யா 75 வாக்குகள். நமக்கு எப்படி இவ்வளவு குறைஞ்சது? நம்ம ஈக்குவலா இருக்கணுமே. செலவு வேற அவ்வளவு பண்ணியிருக்கோம். என்னடா நடக்குது? அதானே தெரியல. கடைசி சுற்றின் முடிவுகள். விஜய் 450 வாக்குகள், மாறன் 450 வாக்குகள். இருவரும் சரிசமமாக இருக்கிறார்கள்.
அடுத்து மூன்றாவதாக சூர்யா 85 வாக்குகள். 85. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? 100 பேருக்கு gift கொடுத்துருக்கேன். 85 பேர் தான் ஓட்டு போட்டிருக்கானுங்க. மீதி 15 ஓட்டு எங்கடா? எல்லா சைடும் காசு வாங்கிட்டு மாத்தி குடுத்துட்டீங்களா? எல்லாம் எண்ணியாச்சு. 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்க. நம்ம சங்கத்தை சேர்ந்த ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும்தான் இன்னும் ஓட்டு போடல. அந்த ஓட்டும் போட்டாச்சுன்னா யார் ஜெயிச்சதுன்னு முடிவு பண்ணிடலாம். இல்லப்பா எல்லாரும் போட்டாச்சுல? எல்லாரும் போட்டீங்களே? ஆமா ஆமா. டேய் நீ போட்டில போட்டாச்சுலண்ணே? போட்டுன்னு சொல்றேன் தம்பி. நீங்க போட்டீங்கல்ல? யாரா? ஐயா எல்லாருமே ஓட்டு போட்டாச்சுன்னு சொல்றாங்களே. ஏப்பா சூர்யா, நீ ஓட்டு போட்டியா? ஓ, கேண்டிடேட்டுக்கு ஓட்டு இருக்கா? தலையெழுத்து. இவனுக்கு இதுவே தெரியாதா? ஐயோ, சூர்யா தான்ப்பா ஓட்டு போடல. போச்சு. அவன் ஒத்த ஓட்டு வெற்றியை தீர்மானிக்க போகுதா? அப்ப அந்த ஓட்டு நமக்கு கிடையாது, நம்ம தோத்துருவோம். மரா, கிளம்பு. அவன் உன்னை செய்யறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. வா. அப்பா, எப்படான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்ப அமைஞ்சது. பங்காளி, ஏய், வட கிளம்பலாம். வா. மாறன் விஜயை விட ஒரு வாக்கு கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இன்னையில இருந்து மாறன் தம்பிதான் சங்கத்தோட பிரசிடென்ட்.